விச்சிகராசி நேயர்களே வணக்கம். உங்களுக்கு இந்த 2026ஆம் வருடத்தின் ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பொது பலனாக பார்க்கலாங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா முக்கியமான மாற்றங்கள் நிறைய ஏற்படுங்க. இதுவரைக்கும் வெளிவராமல் இருந்த நீங்கள் மறைச்சி வச்சுருந்த ரகசியங்கள் எல்லாம் இப்போ வெளிச்சத்துக்கு வருங்க. அதை நம்மளால் தவிர்க்க முடியாது. எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம மறைச்சி வச்சா அது கண்டிப்பாக ஏதோ ஒரு நாள் வந்து தான் ஆகும். அதனால் அது அமைதியாக சமாளிக்கிறது தான் புத்திசாலித்தனங்க. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா உங்கள் மனநிலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பதட்டமாகவும் உணர்ச்சி வசப்பட்டவராகவும் தான் நீங்கள் இருப்பீங்க. சின்ன விஷயத்துக்கும் கூட கோபம் வந்து சீக்கிரம் வந்துடுங்க. அப்படி வந்தாலும் பேச்சில் நிதானமும் பொறுமையும் ரொம்ப முக்கியங்க. வழக்கு, அரசு தொடர்பான விஷயங்கள், இல்லை வங்கியில் கடன், இந்த மாதிரி பிரச்சனைகளையும் வந்து இருக்குங்க. அதை வந்து கொஞ்சம் காலதாமதம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. நம்மளால் எதையும் தடுக்க முடியாது, ஆனால் தள்ளி போட முடியுங்க. சமரசமாக பிரச்சனையை முடிச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நெருக்கடியான சூழ்நிலையை சந்திக்கக்கூடிய டைமாக இது இருக்குங்க. இருந்தாலும் கூட நீங்கள் அமைதியும் பொறுமையோடு இருந்தீங்க அப்படின்னா பெருசாக எந்த பாதிப்பும் வராதுங்க. சிரமங்கள் இருக்கும், ஆனால் மாற்றங்களும் இருக்குங்க. சில சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப மன வருத்தத்தை தரதாக தான் இருக்கும். பொறுமையோடு இருந்தால் தான் நம்ம அதை கடந்து வர முடியுங்க. தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து ஏதோ ஒன்று வந்துக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் பொறுமையோடு எல்லாத்தையும் எதிர்கொண்டு வெற்றி கொள்ளணுங்க. சில நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க தற்காலிகமாக நம்மளை விட்டு பிரியக்கூடிய சூழலும் வருங்க. அதனாலேயும் கூட நம்மளுக்கு வந்து மனநிலையை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன பாதிப்பு ஏற்படக்கூடுங்க. இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா சில முக்கியமான முடிவை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருப்பீங்க. அந்த மாதிரி நேரத்தில் அவசரப்படாமல் அடுத்தவங்களுடைய கருத்தையும் கேட்டு நீங்கள் வந்து முடிவெடுத்தீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு நல்ல பலனை தருங்க. நன்றி, வணக்கம்.